குறிப்பாக ஒரு சமூகமாக இந்த செயலை செய்யக்கூடாது. இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம், வீதி விபத்துக்கள் என்பன வெறுமனே வாகனங்களால் மாத்திரம் வரல, கால்நடைகளால் வருகின்றன. ஒரு ஒரு நாட்டு வைத்தியத்திற்காக ஒரு இடத்துக்கு சென்றிருந்த பொழுது ஒரு மாற்று மத சகோதரர் அவருடைய தந்தையை அழைத்து வந்திருந்து ஒரு குறிப்பிட்ட முஸ்லீம் பிராந்தியத்தை சொல்லி, ஒரு ஊரை சொல்லி சொன்னார். இந்த ஊரினால் செல்கிற பொழுது எங்கட வாப்பா மாடு பாஞ்சி ரோட்ல கால் உடைந்து விட்டது என்று சொன்னார். அழகாக பேசிக் கொண்டிருந்தார். வைத்தியம் முடிந்து விடை பெற்று செல்கிற பொழுது சொன்னார், உங்களோட சமூகம் ரோட்டில் தானே மாடு மேய்க்கிற, எங்கட அம்பார டவுனை பாருங்கோ, மாட்டை எப்பயாவது பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்டார். பாதைக்கென்று சில ஹக் இருக்குது, அந்த ஹக்கை கொடுக்கணும். கட்டாயம் பிரதேச சபை, மாநகர சபை இது தொடர்பாக தயவு தாட்சண்யம் இன்றி நடவடிக்கை எடுக்கணும். இங்க வாழ்வாதார உதவிகள் கொடுக்கப்படுகின்றன, டிஎஸ் ஆஃபீஸால கொடுப்பாங்க. ஆனா மாடை கொண்டு போய் பிடிக்கணும் பிரதேச சபை, மாநகர சபை. வாழ்வாதார உதவிகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது கட்டாயம் இதை மேய்க்கக்கூடிய சூழல் அவருக்கு இருக்குதா? ரோட்ல விடுவாரா? அப்படியான ஒரு சூழல் இருந்தால் அதை கொடுக்க தேவையில்லை. வேறொரு வழி தொடர்பாக அதை யோசிக்கலாம். எங்களுடைய சமூகம் தொடர்பாகவும் தீன் தொடர்பாகவும் இந்த தீனில் பாதை ஒழுங்கு சொல்லப்பட்டது போன்று வேறு எங்கும் சொல்லப்படலை, வேற எந்த மதத்திலும் சொல்லப்படலை. அப்படி இருந்தும் எங்கட பிராந்தியத்தில் மாடுகள் எல்லாமே, ஆடுகள் எல்லாமே ரோட்ல தான் நடமாடக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஒரு ஒரு சமூகமாக நாங்கள் பிழையான ஒரு 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 நடவடிக்கையை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு செயல். இதுக்கு எதிராக யார முகத்தாச்சினையும் பார்க்க தேவையில்லை, யார பதுவாவும் இதுல சேராது, நன்மை தான் கிடைக்கும். அதிகாரிகள், முக்கியஸ்தர்கள் இதுல நடவடிக்கை எடுக்கணும். இதை நிறுத்துவதற்கான எந்த முயற்சிகள் எடுத்தாலும் இதுல வாழ்வாதாரத்தை தாண்டி ஒருத்தர் பாதிக்கப்பட்டா மிகப்பெரிய இழப்பு இருக்குது. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு சமூகமாக நாங்கள் எல்லோரும் உணர்ச்சி வசப்படுகிற அதே நேரத்தில் நியாயமாகவும் அழகான முறையிலும் யோசித்து இந்த இளம் தலைமுறையை வழிகாட்ட வேண்டிய, நெறிப்படுத்த வேண்டிய அம்சங்கள் என்பது ஒரு ஒற்றை உரையில் ஒரு 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 கண்டன ஆர்ப்பாட்டத்தோடு முடிகின்ற ஒரு அம்சம் அல்ல. அது நீண்ட நாள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, பாடசாலைகள், பள்ளி வாயல்கள், தொண்டு நிறுவனங்கள் எல்லோரும் சேர்ந்து பணி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஈமானோடும் இஸ்லாத்தோடும் இஹ்லாஸோடும் நம் அனைவரையும் வாழச் செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.